நண்பர்களே வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். டே டு டே குரூப்பில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோ வாங்க என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோம். இதை கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. ஒரு கொஞ்சம் சத்தமாக இருக்கும். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், ஓகேங்களா. நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கேன். ரோட்டுக்கும் நம்ம வந்திருக்க ஏரியாவுக்கும் ஒரு மீட்ரு சாரி ஒரு 500 மீட்ரு இருக்கும். அதனால் ரோட்டில் வண்டி போகிற சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஓகேங்களா. இதை கொஞ்சம் படிச்சுங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோவோட டாபிக் இதுதான். என்னடா இது, ஒவ்வொரு 7 ஷோவுக்கும் ஒரு ஏசி வின்னிங் வாங்குவது எப்படி பார்க்கலாமா, என்ன இது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும், ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா. ஆல்ரெடி நான் சார்ட் மார்க்கிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், புரியும் கண்டிப்பாக. சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது ஒரு 7 நாள் ஒரே ஒரு ஏசியில் ஒரு நம்பர்னால் ஒரே நம்பராக இருக்காது, அது ஒரு நம்பர் தான் வருது. நான் இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு திருப்பியும் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு 23ன்னு வச்சுக்கோங்க. ஏசி 23 32 7 நாள் ஃபாலோ பண்ணணும். 7 நாள்னால் 7 3 21 ஷோ ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு. ஆனால் ஒரு போர்டு தான். நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஆல் போர்டில் எதையோ போட்டு ஃபாலோ பண்ணி எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு போர்டுன்றதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, 5 நாளைக்கு ஒரு வின்னிங் உறுதியாக எடுக்கிறது எப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இன்னும் அந்த நம்பர் இன்னும் வரல, சரிங்களா. 02 20 25 52 இன்னும் வரல. நேற்று வந்தது 707 வந்தது. ஆனால் உடனே பவரில் அடிப்பான். விருப்பம் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிக்கிங்க, சரியா. அதே சமயம் குரூப்புக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க லிங்க்கு எல்லா வீடியோவிலும் போய் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். நான் போட்ட எல்லா வீடியோவும் போய் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃப்ரீ குரூப்பில் வந்துடுவீங்க, ஓகேவா. ஃப்ரீ குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே எதாவது மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட் குரூப்பில் ஆட் பண்ணுறதோ, நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணுறதோ, இல்லை அங்கேயே இருக்குதோ உங்கள் விருப்பம், ஓகேங்களா. நான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திரும்ப அது டீட்டெயில் சொல்லுங்கள் கேட்குறீங்க. இங்கே வந்து பேமெண்ட் டீட்டெயில் எதுவும் வராது, எல்லாமே அங்கே தான் சொல்லுவேன். குரூப்புக்கு வந்து உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பயணிங்க, ஓகே. சரி வாங்க இது கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே, டிஆரில் 5D சார்ட்டு, ஓகேங்களா. டிஆரில் 5D சார்ட் எடுத்துங்க. சார்ட்டு இல்லாதவங்க இது கூகுளில் கூட போடுங்க, வரும். இல்லை நிறைய வாட்ஸ்அப் சேனலில், டெலிகிராம் சேனல்லாம் கூட நிறைய இடத்துல இந்த சார்ட்டு கிடைக்கும். இந்த சார்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி கான்செப்ட்னா நல்லா பாருங்கள். இதில் ஃபஸ்ட் நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பாருங்கள். அந்த டேட்டு, இந்த மஞ்சள் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, 1ன்னு, அது வந்து டேட்டு 1 PM ரிசல்ட்டு. இதுதான் கான்செப்ட். டேட்டு 1ஆம் தேதி 1 மணி ஷோவுக்கு 5Dயில் முதல் நம்பர் 7, ஓகேவா. அன்றைக்கி டேட்டு 1. அப்போது அங்கே என்ன வருது, நான் கட்டம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 17 இருக்கா, 17 இருக்கா, தெரியுதுங்களா. இப்போ அதை என்ன பண்ண போகிறோம், அந்த 1 எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 7 மட்டும் பவர் பண்ணுறோம், ஓகேவா. அப்போது 7 மட்டும் பவர் பண்ணான்னா 7க்கு பவர் என்ன, 2, சரிங்களா. அப்போது 12 21 நம்பர் ஏசியில் மட்டும் வரணும். 12 21 நம்பர் ஏசியில் மட்டும் வரணும். கரெக்டாக 7ஆம் தேதி 1 மணி ஷோவில் பாருங்கள் 211 அடிச்சிருப்பான், சரியா, புரியுதுங்களா. அடுத்து வந்து 8ஆம் தேதி, அது என்னங்க 8ஆம் தேதி குறிப்பிட்டு இந்த மார்க் பண்ணி கேட்டிங்கன்னா, இந்த சார்ட்டில் பாருங்கள் பிங்க் கலரில் பார்டர் இருக்கும். பிங்க் கலர் பார்டர் இருக்கிற சார்ட்டுக்கு தான் இது பொருந்தும். இதில் எல்லோ கலர் பார்டர் சார்ட் வரும். இதுக்கும் மேட்ச் பண்ணாதீங்க. நான் எடுத்துக்கிறது இந்த சார்ட்டு படி தான் எடுத்திருக்கேன். அதனால் இது இந்த ரூட்டு தான், இப்படி தான் வரும். நீங்கள் அந்த ரூட்டு அந்த சார்ட்டை பார்த்துட்டு அந்த சார்ட்டில் இது வரலைன்னா வராது, ஓகேவா. இந்த சார்ட்டில் போய் பாருங்கள், பிங்க் கலர் பார்டர் சார்ட்டு. இதிலே மஞ்சள் கலர் பார்டர் சார்ட்டும் ஒன்று இருக்குது, ஓகேவா. இப்போது அடுத்து 8ஆம் தேதி பாருங்கள், டேட்டு 8, உள் நம்பர் 1. அப்போது என்ன வரும், 1 பவர் பண்ணால் 6, 86 68 ஏசியில் 86. 11ஆம் தேதி 1 மணி ஷோலே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து வந்து அடுத்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வந்திருக்கு அந்த பிங்க் கலர் பார்டரு. அன்றைக்கி பாருங்கள் டேட்டு வந்து 15க்கு 5 எடுத்துக்கணும். 15னா 15 எடுக்கக்கூடாது, இந்த லாஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும், 5. உள் நம்பர் 5. என்னங்க டபுள்ஸ் வந்துச்சு 55 வருது, எப்படிங்க எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸ் வந்தால் மட்டும் பவர் டபுள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 05 50 55 00 4 நம்பர் தொடுத்துற மாதிரி இருக்கும். இல்லையா, டபுள்ஸ் வந்து அந்த அந்த வீக்கில் மட்டும் அந்த கேமை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆனால் வருது, உங்களுக்கு விருப்பம் அந்த 4 நம்பர் துரத்த முடியும், ஒரு 7 நாள்னால் துரத்துங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க, ஓகேவா. அதுலேயும் பாருங்கள் 55க்கு 00,
2 டைம் பாஸ் ஆகிருக்கும், நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆனாவே போதும். 55 பாருங்கள், அதுக்கு முன்னாடியே 18ஆம் தேதி 55 வந்துட்டுருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து 22ஆம் தேதி அந்த பிங்க் கலர் பார்டர் வந்திருக்கு. 22க்கு நம்ம 2 எடுத்துக்கிறோம், இங்கே 0க்கு பவர் 5 எடுத்துக்கிறோம். சரிங்களா? 25 52 ஏசியில் வரணும். கரெக்டாக அடுத்த பார்டரு, அடுத்த பிங்க் கலர் பார்டர்லேயே அந்த ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். ஏசியில் 52. ஓகேவா? அடுத்த பிங்க் கலர் பார்டர் அந்த 29ஆம் தேதி 9க்கு 9, 3க்கு 8. நான் இதை தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? தப்பு பண்ணியிருக்கேன், கவனிக்கலை. அப்போ நமக்கு என்ன வரணும்? 98 89, 98 89 பேர் ஏசியில் மட்டும் வரணும். நான் 93ன்னு மார்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க வந்திருக்கான்ட்டு. நான் இப்போது டைம் இல்லை, அதெல்லாம் பார்த்தாலும் இன்னும் லேட்டாக போகும். அதை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துங்க. இன்னொரு கான்செப்ட், ஒருவேளை இந்த பார்டருக்குள்ளே வரல, நான் கொடுத்த நம்பர் வரலன்னா அடுத்த பார்டர் வரும்போது அந்த டேட்டும் அந்த உள் நம்பர் வச்சு எடுப்பீங்களா, அதெல்லாம் அந்த செட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகேவா? புரியுதுங்களா? வராமலாம் போகலை, வருது. சில சமயம் மிஸ் ஆனாலும் அடுத்த முறை அதில் வரும்போது என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரில் நீங்கள் போட்ட பணத்தை இதில் போட்டு டபுளாக எடுத்துருங்க. ஓகே. இப்போ அடுத்த மாதம் பிங்க் கலர் பார்டரில் டேட் 5ஆம் தேதி வந்திருக்கு, 5-0. இதுவும் அதே தான் கான்செப்ட். 0-5-50, 0055. அதில் 50 பாருங்கள், 7ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பிங்க் கலர் பார்டர் வந்து 12ஆம் தேதி 2, 0க்கு பவர் 5, 25-52, 13ஆம் தேதி 8 மணி ஷோவில் ஏசியில் பாஸ். அடுத்து வந்து டேட்டு 19ஆம் தேதி பிங்க் கலர் பார்டர் வந்திருக்கு, உள் நம்பர் 7. அப்போது நமக்கு என்ன வருது? 92-29ன்னு வரணும். இங்கே பாருங்கள், 25ஆம் தேதி 8 மணி ஷோவில் 92 ஏசியில் அடிச்சிருக்கான். 26ஆம் தேதி அந்த பிங்க் கலர் பார்டர் அன்றைக்கி ரிசல்ட் லீவு, ஏன்னா அன்றைக்கி குடியரசு தினமாக இருந்திருக்கும், ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அன்றைக்கி எடுக்க வேணாம், விட்டுருங்க. இதோட அடுத்த மாதம் வந்துருங்க. பிப்ரவரி மாதம் வாங்க. இப்போ பிப்ரவரி மாதங்க என்ன அடிச்சிருக்கான்? இதுவும் நான் தப்பாக தான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? கரெக்ட். அவசரத்தில் மார்க் பண்ணால் இப்படி தான் நடக்கும் போல் தெரியுது. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். இங்கே 1, இங்கே உள் நம்பர் வந்து 2. அப்படின்னா 2 தான் நம்ம பவர் பண்ணணும். 17-71 நம்பர் ஏசியில் வரணும். சரிங்களா? இது வந்திருக்கான்னு பார்ப்போம். 17-71 வந்திருக்கா? 17-71 12 தான் வந்திருக்கு. ஆனால் 17-71 அந்த பார்டருக்குள்ளே வரல. சரி, வரலன்னா என்னங்க பண்ணுறது? இவ்வளோ போட்ட காசு வேஸ்ட்டா? அப்படி கிடையாது. இப்போ அடுத்த ரிசல்ட் அடிக்கிறான்ல, அதை எடுத்துக்கங்க. இப்போ அடுத்த ரிசல்ட் என்ன? 99 என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 49 94 44 99. சரியா? அதை கொஞ்சம் செக் பண்ணிங்க. அது வந்திருக்காது, ஏன்னா அந்த வீக்கில் கொஞ்சம் பெண்டிங் நம்பர். ஏன்னா போன மாதம் 49-94 ரொம்ப ரேராக அடித்தான். ஓகேவா? அதை நான் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு நானே இன்டிமேட் பண்ணிவிடுவேன், இந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, தொடாதீங்கன்ட்டு. பட் யூடியூப்பில் கொடுக்கும்போது நான் அதை ஞாபகப்படுத்த முடியாது, அதனால் பெண்டிங்கானு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுவும் டபுள்ஸ் வந்தால் கம்முன்னு கேமை விட்டுருங்க, வேணாம். அந்த ஒரு வீக்கே வரலனாலும் பரவாயில்ல. இப்போ அடுத்து பாருங்கள், 6, இங்கே 1, அப்போ 66 வருது. அதுக்கு 11 அடிச்சிட்டான். அந்த டபுள்ஸ் தான் வரல, இந்த டபுள்ஸுக்கு 11 அடிச்சிட்டான் பாருங்கள். இங்கே 33, அப்போ 83-38, 33-88க்கு அடுத்த ஷோவே 33 அடிச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ மார்ச் மாதம் வாங்க. 1-5, இதையும் பாருங்கள், நான் தப்பாக தான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு மார்க் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன், மெத்தடு சொல்லி. அவர் கொஞ்சம் அன்வான்டாக தப்பு பண்ணிட்டுருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் வீடியோ தானே, நான் அதை தெளிவாக தான் செக் பண்ணேன், பார்த்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ நமக்கு என்ன வருது? 5, இங்கே 1, டேட் வந்து 1ஆம் தேதி, உள் நம்பர் வந்து 5. இது மார்க் பண்ணதே தப்பு ஃபஸ்ட்டு. அது எங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? 2ஆம் தேதி மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிங்க் கலர் பார்டர் 2ஆம் தேதி தானே வருது. அப்போ நம்ம 2ஆம் தேதி தான் மார்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் நமக்கு என்ன வருது? 2, இங்கே 7. அப்போ 7க்கு பவர் 2. ஓகேவா? அப்போ நமக்கு 22 தான் ஒரு சிங்கிள் நம்பர் வரணும். 22 வந்தால் நம்ம என்ன எடுக்கணும்? டபுள்ஸ் வந்தால் என்ன எடுப்போம்? 22, 27, 77, 22. ஓகே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி எடுத்துக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிங்க. லாஸ்ட்டாக அங்கே பாருங்கள், அடுத்த பிங்க் கலர் பார்டரில் 8 மணி ஷோவில் 72 அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து பிங்க் கலர் பார்டர் வந்து 9, இங்கே 6, 19, 91 மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 96-69ன்னு வரணும். கரெக்டுங்களா? அது கொஞ்சம் கவனிங்க. சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்குது, அதனால தான் நான் மெத்தடை சொல்லியிருக்கேன். நீங்கள் சார்ட்டை செக் பண்ணிங்க. பட் இது மிஸ் ஆகலை, வருது.
சிங்கிள் போர்டு தான், துரத்துறவங்க துரத்தலாம். இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு செட்டுன்னு கூட வைங்க, தப்பே இல்லை, கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். 7 நாள் தானே. அடுத்து வந்து 64க்கு அதை மார்க் பண்ணவே காணும் அவர். இங்கே 3, இங்கே 1, 36 வரைக்கும் அதை மார்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்போ கரண்ட் இந்த மாதம் நம்ம சுச்சுவேஷனுக்கு வருவோம். இது பாருங்கள், சில சமயம் அப்படியே டைரெக்டாகவே வருது, பவர் எடுக்க வேண்டிய வேலை கூட கிடையாது. ஓகேவா? இப்போது இந்த மாதம் நமக்கு பிங்க் கலர் பார்டர் 6ஆம் தேதி வந்திருக்கு. அப்போது 6ஆம் தேதிக்கு என்ன நமக்கு 6, இங்கே 8க்கு 3, 63, 36 ஏசியில் மட்டும் வரணும். ஏற்கனவே இந்த 63, 36 ஃபாலோ நம்பர் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக வரும். 13ஆம் தேதி வரலாம் 63, 36 ஃபாலோ நம்பர். சரிங்களா? ஓகேவா? சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்த முறை நான் போடும்போது தெளிவாக நானே போட்டுறேன். ஏன்னா எடிட்டிங் நானே பண்ணி போட்டுறேன். எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது, அதனால் வெளியே போயிட்டு அவர் எடிட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். அதனால் மிஸ் ஆகிருக்கு. சரியா? இதை வந்து நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள், விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க. அதை விட்டு இதுக்கு கமெண்ட் சொல்லிக்கிட்டு அது வரல இது வரலன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். சரியா? நன்றி நண்பர்களே. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.